நாம் நம்புகின்ற கடவுள் வாழ்வோரின் கடவுள். அவரிடம் நாம் கேட்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் அவர் பதில் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரிடம் செல்வோம், ஆசிரை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பேதுரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அதாவது யூத மக்களை பார்த்து சொல்லுகிறார், மெய்யான கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே இறந்தார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரிடம் நீங்கள் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் எப்படி யூதாஸ் இஸ்காரியத்து மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டனே என்று புலம்பி அழுது தூக்கிட்டு தொங்கினானோ, அதுபோல இந்த மக்களும் தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு சொல்கிறார், திருமுழுக்கு பெறுங்கள், மனம் மாறுங்கள், அந்த உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் வழியாக நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அன்று மட்டும் மனம் மாறி 3000 பேர் திருமுழுக்கு பெற்றதாக முதல் வாசகம் பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளிடம் நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையே அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அவரை நம்புவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஒப்பற்ற கடமை. அதை நாம் செய்கின்ற பொழுது நிறைவுள்ளவர்களாக இருப்போம் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி வழியாக இயேசு கிறிஸ்துவை காண மரியா கல்லறைக்கு செல்லுகிறார். அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார். கல்லறையில் குனிந்து பார்த்த பொழுது 2 வானத்தோர் இருப்பதை காண்கிறார். அங்கே அவர்களிடம் என் ஆண்டவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு தோட்டக்காரர் நிற்கிறார். தோட்டக்காரரிடம் நீ எடுத்து கொண்டு போனால் சொல்லும் என்கிறார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நின்றும் கூட அவருடைய கண்ணுக்கு புலப்படவில்லை. ஏனென்றால் எப்பொழுது என் கடவுள் பெரியவர், அவர் எனக்காக இருப்பார், என்னை விட்டு போக மாட்டார் என்று முழுமையான நம்பிக்கையோடு நாம் நிற்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவார். ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய மரணத்தின் மீதே அவர் தன்னுடைய எண்ணங்களை வைத்திருந்தார். அவருடைய உடலை மட்டும் பார்க்க வேண்டும், நறுமண தைலம் அவர் உடல் மீது பூச வேண்டும் என்று உலக பாங்கான ஆசைகளோடு காத்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்து கூப்பிடுகிறார் மரியா என்று. அப்பொழுதுதான் ரபோனி என்று அவர் திரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரும் நம்முடைய கவலைகளும் நம்முடைய வேதனைகளும் நம்மை கடவுளிடமிருந்து விலக்கி வைத்துவிடும். அந்த கவலைகளிடமும் அந்த கண்ணீரிடமும் அந்த பிரச்சனையிடம் சொல்லுங்கள், உங்களை விட என் ஆண்டவர் பெரியவர் என்று. அப்பொழுது அவை நம்மை விட்டு விலகிவிடும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் என்னை பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவர் நான் செல்ல இருக்கிறேன், சகோதரிடம் சென்று சொல் என்று